நம்ம சேனல் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கோபி 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா நான் 200 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து பிளான்ச் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பிளான்ச் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிளான்ச் பண்ண காலிஃப்ளவரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம ஊற வச்சுருக்கிற காலிஃப்ளவரை அதில் சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.